ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம த ஆர்ட் ஆஃப் இட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் எதோட முடிச்சிருப்பேன்னா, அமாயா கிங்கோட ஆர்டருக்காக ஒரு காட்டுக்கு போயிருப்பா. அங்கே போய் காட்டுவாசி கூட்டத்தோட தலைவரையும் மீட் பண்ணியிருப்பா. அண்ட் ஆரியன் அவள் பின்னாடியே வந்து அவளுக்காக அந்த காட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் ராவன் அந்த காட்டுக்குள்ளே அவளை தேடி போயிருப்பான். அண்ட் அப்படியே இந்த சைட் பார்த்தா எவா கிங் கிட்ட சண்டை போட்டிருப்பா அமாயாக்காக. சரிடா, நான் இதோட தானே முடிச்சிருந்தேன். நம்ம அப்படியே இதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையும் வீடியோ கேட்டு முடிச்சுட்டு கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு போங்கடா. சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே அம்மாயா அப்படியே அந்த காட்டுவாசி கூட்டத்தோட தலைவர்கிட்ட இருந்து செய்தியை வாங்கிட்டு அந்த ஃபாரஸ்ட்லேருந்து கிளம்புறா. அவன் எப்பவும் போல் அவளோட ஹார்ஸை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. பட் திடீர்னு அவளோட ஹார்ஸ் ஒரு மாதிரி வளட்டுது. அலெக்ஸ், அலெக்ஸ் என்னாச்சு? அலெக்ஸ்! அம்மா அப்படி வேகமாக அந்த ஹார்ஸ்லேருந்து ஓட ஓட குதிக்கிறா. அவள் அப்படியே கீழே குதிச்சு அந்த ரோப்பை பிடிச்சி ஹார்ஸை ஸ்டாப் பண்ணுறா. அலெக்ஸ், அலெக்ஸ் என்னாச்சு? அலெக்ஸ்! அவள் அப்படியே அந்த குதிரையை மேலேருந்து கீழே வரைக்கும் செக் பண்ணுறா. அப்போ தான் அவள் பார்க்குறா குதிரையோட கால்லேருந்து ரத்தம் வந்துட்டுருக்குறத. அலெக்ஸ், அலெக்ஸ் என்னாச்சுடா? அலெக்ஸ்! இரு 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 அவள் அப்படியே குதிரையை ஒரு கையில் பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்கார்றா பொறுமையா. அந்த ஹார்ஸோட காலில் நல்லா பெருசாக ஒரு குச்சி குத்தி நல்லா ரத்தம் வந்துட்டுருக்கு. அலெக்ஸ் இரு இரு சாரிடா, என்னால் தான். அவள் சொல்ல சொல்ல திடீர்னு குதிரை அப்படியே தலையாட்டுது. இப்போ கூட நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறல்ல? உன்ன மாதிரி ஏன்டா மனுஷங்க இருக்கிறதில்ல? அவள் அப்படியே அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு குதிரையோட காலை கட்டி விடுறா. சாரி அலெக்ஸ், பா, நம்ம பேலஸ்க்கு போனதுக்கப்புறம் நான் உனக்கு மருந்து போட்டு ப்ராப்பராக கட்டி விடுறேன். வாடா போகலாம். அம்மா அப்படியே அவளோட ஹார்ஸோட ரோப்பை கையில் பிடிச்சிட்டு பொறுமையாக நடந்து வரா. இங்கே ஆரியன் இன்னும் அம்மாயாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவளும் அப்படியே வெளியே வரா. பிரின்சஸ், என்னாச்சு? ஏன் ஏன் நடந்து வரீங்க? பிரின்சஸ், உங்கள் ட்ரெஸ் எப்படி கிழிஞ்சுது? அந்த அந்த ராவன் அவன் ஏதாவது பண்ணானா? ஆரியன், நீ நீ இங்கே என்ன பண்ணுற? அண்ட் ராவன் ராவன் எப்படி இங்கே வருவான்? அப்போது அவனை நீங்கள் பார்க்கலையா? இல்லையே, நான் எதுக்கு அவனை பார்க்கணும்? பிரின்சஸ், அப்புறம் எப்படி உங்களோட ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு? அவன் அப்போ தான் நீங்கள் ஹார்ஸை ஓட்டிகிட்டு வராமல் அதை நடந்து கூட்டிகிட்டு வந்ததை கவனிக்கிறான். அவன் அப்படியே ஹார்ஸோட காலை பார்க்குறான். அங்கே தான் அவங்க துணி கட்டியிருக்கு. என்னாச்சு பிரின்சஸ்? ஹார்ஸ்க்கு என்னாச்சு? அது ஏதோ ஒரு ஸ்டிக் குத்திருச்சு, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, நீ பேலஸ்க்கு போ, நான் வந்துடுறேன். ஆரியன் அப்படியே சைலண்ட்டாக அம்மாயாவே பார்க்குறான். என்ன ஆரியன், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். பிரின்சஸ் வாங்க, அதான் என் ஹார்ஸ் இருக்குல்ல, நான் கூப்பிட்டு போகிறேன். நீ கிளம்பு ஆரியன், நான் பார்த்துக்கிறேன். பிரின்சஸ், உங்களை பாதுகாக்க சொல்லி தான் எனக்கு கிங் கொடுத்துருக்க ஆர்டர், மறந்துடாதீங்க. நான் அதுக்காக தான் இங்கே இருக்கேன். அம்மாயாக்கு ஆரியன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்னு தெரியும். அவளும் இப்போ கண்டிப்பாக அந்த காட்டுவாசி தலைவர் கொடுத்த ஆர்டரை கிங் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். ஸோ அவளுக்கும் வேறு வழி தெரியல. ஆரியன் அப்படியே அவனோட ஹார்ஸில் ஏறி உக்காடுறான். ஆனால் அலெக்ஸ் அவன் என்ன பண்ணுறது? அவனும் அப்படியே அம்மாயாவோட ஹார்ஸை பார்க்குறான். பிரின்சஸ், அப்போது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், என்னோடய ஹார்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நான் உங்களோட ஹார்ஸை பொறுமையாக கூப்பிட்டு வரேன். இல்லை ஆரியன், அது எப்படி? நான் உன்னை... பிரின்சஸ், நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் என் ஹார்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஆரியன், நம்ம ஒன்றாவே கிளம்பலாம். பேலஸ்லேருந்து சோல்ஜர் யாராவது வர சொல்லி அலெக்ஸை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். நம்ம கிளம்பலாம். அம்மா அப்படியே அவளோட ஹார்ஸை பார்த்து திரும்புகிறா. அலெக்ஸ்,
நீ இங்கேயே பத்திரமா இருப்பல்ல? நான் சோல்ஜர் அனுப்பி உன்னை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். அது வரைக்கும் எங்கேயும் போகாமல் இங்கேயே இருக்கணும், சரியா? குதிரை அப்படியே தலையாட்டுது. அம்மா அப்படியே குதிரையோட ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. ஆரியனும் இதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அம்மாயை அப்படியே பொறுமையாக திரும்பி ஆரியனை பார்க்குறா. ஆரியன் அப்படியே அவனோட கையை பொறுமையாக அம்மாயாவை பார்த்து நீட்டுறான். பிரின்சஸ், நம்ம கிளம்பலாம். அம்மாயாவும் அப்படியே ஆரியனோட கையை பார்த்துட்டு அவனை பார்க்குறா. ஆரியன் அப்படியே சைலண்ட்டாக அவனோட கையை நீட்டிட்டு அம்மாயாவே பார்த்துட்ருக்கான். அவளும் அப்படியே ஆரியனோட கையில் அவளோட கையை மேலே வச்சு அப்படியே ஹார்ஸில் ஏறி உக்காடுறா. பிரின்சஸ், நல்லா பிடிச்சிக்கோங்க. அம்மாயா அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவனை திரும்பி பார்க்குறா. என்னமோ நான் இதுக்கு முன்னாடி ஹார்ஸே ஓட்டினதில்லைங்கிற மாதிரி நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா ஆரியன்? கரெக்டு தான். நீங்கள் ஓட்டாத ஹர்ஷா. சரி, பத்திரமா பிடிச்சிக்கோங்க. ஆரியன் அப்படியே ஹார்ஸை ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த குதிரை போகிற வேகத்தில் அம்மாயோட முடி அப்படியே ஆரியன் மேலே அடிக்குது. அவனுக்கு அதுலேருந்து லாவெண்டர் ஸ்மெல் பயங்கரமாக வருது. அவன் அப்படியே அவனோட கண்ணை மூடி ஃபீல் பண்ணிகிட்டே ஓட்டுறான். அவனுக்கு தெரியும் அவனோட கடமை என்ன, அவன் எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அவனோட கடமையை அவன் அம்மாயா கூட இருக்கும்போது மட்டும் மொத்தமாக மறந்துடுறான். அவன் அப்படியே கண்ணை மூடி அந்த லாவெண்டர் ஸ்மெல்லை நல்லா ஃபீல் பண்ணுறான். அப்படியே இந்த சைட் பார்த்தா எவா கிங் கூட சண்டை போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி அவளோட ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு பேலஸ்லேருந்து ஒரு ஹார்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புறா. அவள் எங்கே போகிறான்னு அவளுக்கே தெரியல. பட் அவளுக்கு இப்போது இந்த பேலஸை விட்டு கண்டிப்பாக வெளியே போயே ஆகணும். அவளுக்கு ஒரு மாதிரி அது ஏதோ ஒரு சஃபகேட்டிங்கான பிளேஸ் மாதிரி இருக்குது. எவா அப்படியே ஹார்ஸை ஓட்டிட்டு நேராக அந்த கேவுக்கு தான் போகிறா. இங்கே வின்சென்ட் ஹார்ஸ் வர சவுண்ட் கேட்டோனையும் வேகமாக கேவ் விட்டு வெளியே வரான். அம்மாயா? பட் அவன் வெளியே வந்தோனையும் அவனோட ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. பிகாஸ் அங்கே இருக்கிறது அம்மாயா இல்லை, வேற ஒருத்தங்க. அவன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அந்த பொண்ணை பார்க்குறான். இங்கே எவ்வா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே ஹார்ஸ் விட்டு இறங்குறா. நீ வின்சென்ட், நீ இங்கே என்ன பண்ணுற? யார் நீ? ஏய், என்ன தெரியல. நான் உன்னோட கைப்புண்ணுக்கு மருந்து போட்டு விட்டனே. வின்சென்ட் அப்படியே சைலண்ட்டாக எவாவையே பார்க்குறான். என்ன, இன்னுமா உனக்கு ஞாபகம் இல்லை? ஞாபகம் இருக்கு. நீ ஆனால் நீ இங்கே என்ன பண்ணுற? எவா அப்படியே சைலண்ட்டாக ஹார்ஸ் கிட்ட இருந்து வின்சென்ட் கிட்ட நடந்து போகிறா. ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணுற? வின்சென்ட்க்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக எவாவே பார்த்துட்ருக்கான். அது அது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீ உன்னை பற்றி சொல்லு. யார் நீ? உனக்கு எங்கள் கிங்டமில் என்ன வேலை? வின்சென்ட் அப்படியே சைலண்ட்டாக எவாவே பார்க்குறான். அவனால் இது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு இப்போ தான் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, அம்மாயாக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு. நீங்கள் பிரின்சஸ் எவா தானே? ஆனால் உங்களுக்கு அரண்மனை விட்டு தனியாக வெளியே வர அனுமதி இல்லையே. நீங்கள் எப்படி? எவா அப்படியே பொறுமையாக அவளோட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறா. அது நான் என்னோடய அக்காவை தேடி வந்தேன். அவள் கிங்கோட ஆர்டருக்காக வெளியே வந்தான்னு சொன்னாங்க. அதான் அவள் இங்கே இருப்பான்னு வந்தேன். ஆனால் ஆமாம், நீ யார்? முதல்ல நீ யாருன்னு என்கிட்ட சொல்லு. நான் தான் சொன்னனே, என் பேர் வின்சென்ட் வில்லியம். அது இல்லை, உன் பேரை தவிர மற்ற விஷயங்கள் அதெல்லாம் இருக்குல்ல, அதை கேட்குறேன். அது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பிகாஸ் எவ்வளோ அவ்வளோ பியூராக இருக்கிறத அவன் கவனிக்கிறான்.
அவனுக்கு அவகிட்ட மறைக்க ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே அமைதியா நான் பிரைட் கிங்டமோட பிரின்ஸ் வின்சென்ட் வின்சென்ட் வில்லியம். எவா அப்படியே கன்ஃபியூஸ்டாக வின்சென்ட்டை பார்க்குறா. பிரைட் பிரைட் கிங்டமா? ஆனால் உனக்கு உனக்கு எங்கள் கிங்டமில் என்ன வேலை? எவாக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் அவளுக்கு தெரியாது நைட் கிங்டமோட பெரிய எனிமி பிரைட் கிங்டம் தானே. ஸோ அப்படியே கன்ஃபியூஸ்டாக வின்சென்ட்டை பார்க்குறா. வின்சென்ட்டுக்கும் அப்போ தான் புரியுது எவாக்கு இவங்க 2 பேரும் எனிமீஸ்னே தெரியாதுன்னு. ஸோ அப்படியே அமைதியாக எவாவையே பார்க்குறான். அப்போ கரெக்டாக ஹார்ஸோட சத்தம் கேட்குது. என்னோட அக்கான்னு நினைக்கிறேன். சரி, நான் உன்னை இன்னொரு நாள் பார்க்குறேன். நான் கிளம்புறேன். என் அக்கா இங்கே என்னை பார்த்தா அவ்வளோதான். ஏய் அது பட் எவா எதையுமே காதில் வாங்கல. அவள் அப்படியே ஹார்ஸில் ஏறி கடைசியாக ஒரு வாட்டி வின்சென்ட்டை திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் அப்படியே திரும்ப அவளோட ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் அது அமாயாவோட ஹார்ட் சவுண்டே இல்லையே, அது ஆரியனோட தாச்சே. அவன் அப்படியே எவா போகிறதையே பார்த்துட்ருக்கான். ஓ, அப்போது அவள் பேலஸ்லேயும் இல்லையா? எங்கே போயிருப்பா? அந்த ஆள் எங்கே அவளுக்கு வேலை கொடுத்து அனுப்பிச்சிருப்பான்? அந்த ஆளுக்கு அவள் பிரின்சஸ்ன்னு ஏதாவது நினப்பிருக்கா என்ன? ஏன் அந்த ஆள் அவளை பிரின்சஸ் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டான்? ஆனால் அவளும் ஏன் அந்த ஆள் சொல்கிற எல்லாத்தையும் தட்டாமல் செய்கிறா? வின்சென்ட் அப்படியே திரும்ப காண்டா அந்த கேவ்குள்ளே போயிடுறான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அமாயாவும் ஆரியனும் பேலஸ்க்கு வந்துடுறாங்க. எவாவும் அதுக்குள்ளே பேலஸ்க்கு போயிட்டு அவளோட ரூம்க்கு போயிடுறா. ஆரியன் அப்படியே பொறுமையாக அந்த ஹார்ஸ் விட்டு இறங்குறான். அவன் அப்படியே இறங்கிட்டு அமாயாவுக்கு கை நீட்டுறான். பரவாயில்ல, நானே இறங்கிப்பேன். பட் அவன் கையை எடுக்கவே இல்லை. ஸோ அமாயாவும் அப்படியே ஆரியனோட கையை பிடிக்கிறா. அண்ட் ஆரியன் அப்படியே அமாயா பக்கத்தில் வரான். என்ன பண்ணுற ஆரியன்? நீங்கள் பிரின்சஸ்ஸுங்கிறத அடிக்கடி மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆரியன் அப்படியே அமாயாவோட இடுப்பை பிடிச்சி அவளை பொறுமையாக கீழே இறக்குறான். அமாயா அப்படியே ஷாக்கா ஆரியனை பார்த்துட்டே அவளும் கீழே இறங்குறா. அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பிகாஸ் இதுதான் முதல் தடவை அவளை ஒருத்தர் பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் அண்ட் அவளை ஒருத்தர் பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும். ஸோ அம்மாயை அப்படியே ஆரியனே பார்க்குறா. போலாமா பிரின்சஸ்? அம்மாயாவும் அப்படியே தலையாட்டிட்டு அவள் அப்படியே அந்த செய்தி எடுத்துகிட்டு போய் கிங் கிட்ட கொடுக்குறா. ஆரியன் அப்படியே எப்பவும் போல் அந்த அரசவைக்கு வெளியே நிற்கிறான். அம்மாயா அப்படியே அந்த செய்தியை கிங் கிட்ட கொடுத்துட்டு அவள் அப்படியே எவாவோட ரூமுக்கு கிளம்புறா. ஆரியனும் அப்படியே அவள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஆரியன், நம்ம பேலஸ்குள்ளே தான் இருக்கோம். எனக்கு இப்போ பாதுகாப்பு தேவையில்ல. நீ போ. நீ முதல்ல சாப்பிட்டியா? போய் அந்த வேலையை பாரு. நான் என்னை பார்த்துக்கிறேன். எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். பிரின்சஸ், இது கிங்கோட ஆர்டர். என்னால் மீற முடியாது. அவளும் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக எவாவோட ரூமுக்கு போகிறா. ஆரியன் அப்படியே அவள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். அவள் அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. ஆரியன் அப்படியே அந்த ரூமுக்கு வெளியில் நிற்கிறான். அக்கா அக்கா எங்கே போன? நான் உன்னை எவ்வளோ நேரமாக தேடினேன் தெரியுமா? நானும் உன்னை மிஸ் பண்ணேன். அப்பா வேலை கொடுத்தாரு, அதனால் வெளியே போயிட்டேன். இப்போ தான் வந்தேன். அக்கா, அலெக்ஸுக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சுக்கா? அவனுக்கு அடிபட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவனை எங்கேயும் எடுக்காமல் அவனை ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவா அப்படியே சைலண்ட்டாக அம்மாயாவே பார்க்குறா. என்னாச்சவா? ஏன் அப்படி பார்க்குற? அக்கா, அது நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லேவா, என்னாச்சு? அது
அது வந்துக்கா. அப்போ ஒருத்தர் வேகமா எவாவோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். ஆரியன் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே உள்ளே வந்துட்டே இருக்கான். இந்த சத்தம் கேட்டு அமாயாவும் எவாவும் அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. அமாயா அப்படியே எவாவுக்கு முன்னாடி நிற்கிறா. இல்லை, நீங்கள் உள்ளே போகக்கூடாது, நில்லுங்க. அவன் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக உள்ளே வரான். இங்கே அம்மாயை அப்படியே அவளோட ஸ்வாடை டைட்டாக பிடிச்சிட்டு அலர்ட்டாக நின்றுட்டுருக்கா. பட் அந்த பர்சனை பார்த்ததும் அவள் ஃபேஸில் அப்படியே ஸ்மைல் வருது. மினி, அந்த பர்சன் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அம்மாயை டைட்டாக ஹக் பண்ணுறான். இங்கே ஆரியன் அப்படியே இதை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு நிற்கிறான். அம்மாயாவை அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை ஹக் பண்ணுறா. மினி, நீ நீ எப்போ வந்த? அவன் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அம்மாயோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறான். அவன் அப்படியே அம்மாயோட ஃபேஸில் இருக்கிற காயத்தையும் அவளோட ஆறிப்போன தழும்பையும் எல்லாத்தையும் அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறான். அம்மாயா. மினி, நீ நீ எப்போடா வந்த? எவாவும் அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து மினியை ஹக் பண்ணுறா. மினி, எப்போ வந்தடா? அப்பா அப்பா நீ வரதா எதுவும் சொல்லவே இல்லை. உன் அப்பாக்கே நான் வர்றது தெரியாதேவா. என் அம்மாவை அவர்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன். மினி, அப்போது நீ இங்கே ரொம்ப நாள் இருக்க போகிறது இல்லையா? அவன் அப்படியே திரும்பி அம்மாயோட ஃபேஸை பார்க்குறான். இல்லை, நான் ஒரு 2 நாள் இங்கே இருந்துட்டு திரும்ப கிளம்பிடுவேன். அம்மாயோட ஃபேஸில் இந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. ஏய், இங்கே பாரு அம்மாயா. அம்மாயா அப்படியே நிமிர்ந்து மினியை பார்க்குறா. அதான் 2 நாள் இருப்பேன் இல்லடி, அப்புறம் என்ன? ஏய், இந்த மூஞ்ச பார்க்க வாடி நான் அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்தேன். சரி அம்மாயா, ஸ்மைல் பண்ணு. மினி, இது எல்லாத்தையும் ஆரியன் டோர்கிட்ட நின்று பார்த்துட்ருக்கான். ஏன்னே தெரியல, அவனுக்கு அந்த பையன் அம்மாயோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறத பார்த்து அவ்வளோ கோவம் வருது. அவன் அப்படியே அவனோட ஸ்வேடை டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிறான். மின்னி அப்படியே திரும்பி ஆரியனை பார்க்குறான். அவன் அப்படியே ஆரியனை பார்த்து முறைக்கிறான். இவன் யாரு? இவன் ஏன் என்னை உள்ளே விடலை? அம்மாயா அப்போ தான் ஆரியனே கவனிக்கிறா. மினி, அது ஆரியன். அப்பா எனக்காகவும் எவாக்காகவும் வச்சிருக்க பாடிகார்டு. என்ன சொன்ன? அவன் அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு ஆரியனை பார்க்குறான். ஏய், என்னடி விளையாடுறியா? உனக்கு பாடிகார்டா? அவனை தாண்டி உங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும். உனக்கு எதுக்கு பாடிகார்டு? ஆரியன் அப்படியே முறைச்சிட்டே அவனை பார்க்குறான். மினி, கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? அண்ட் ஆரியன், இது கிங்கோட தங்கச்சி பையன் ஹைமின். ஏய், அது என்னடி கிங்கோட தங்கச்சி பையன்? உன் மரப்பையன் சொல்லு. ஏன், அது சொல்ல ஈஸியாக தானே இருக்கு. அவன் அப்படியே அம்மாயோட கன்னத்தை பிடிக்கிறான். மினி, அமைதியாக இரு. ஏய், சொல்றி, யாரு நான் உனக்கு? மினி, விளையாடாத போதும். நான் விளையாடல. யார் நான் உனக்கு? ஆரியனோட கண்ணு அப்படியே செவந்து போகுது. அவனுக்கு அவ்வளோ காண்டாக இருக்கு. இவன் இந்த மாதிரி அவளை தொட்டு தொட்டு பேசுறது. அவன் அப்படியே அவனோட ஸ்வேடை டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். மினி, இப்போ ஒழுங்கா நீ கையெடுக்கிறியா இல்லை என்ன பண்ணுறது? ஏய், என்னடி மிரட்டுறியா? ஆமாம், அப்படி கூட வச்சுக்கோ, கையெடு. மின்னி அப்படியே அம்மாயோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவளோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான் ஆரியனுக்கு. அவனுக்கு செம்ம காண்டாகுது. அவன் அப்படியே ஃபாஸ்ட்டாக அந்த ரூமை விட்டு வெளியே போய் நின்றுக்கிறான். அம்மாயாவும் இதை பார்க்குறா. பட் அவள் எதுவும் பெருசாக கண்டுக்கல. அவள் அப்படியே பொறுமையாக மினியை புஷ் பண்ணுறா. மினி, என்னடா பண்ணுற? நம்ம இன்னும் குழந்தைங்களா? நீ கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்ருக்க.
ஏன் குழந்தைங்கன்னா தான் முத்தம் கொடுக்கணுமா? குழந்த வேணும்னா கூட முத்தம் கொடுக்கலாம்ல. மினி, இப்போ நீ இப்படி பேசுறது நிறுத்தல அவனே. சரி சரி, காண்டாவாத. சரி ஓயன், நான் எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். வா, நம்ம இடத்துக்கு போகலாம். ஆ, என்னது? ஏய், நடிக்காதடி, வா போகலாம். இந்த டைம்லையா? மினி, நாளைக்கு கூட போய்க்கலாம். அம்மாயா, நான் நாளைக்கு கிளம்பிடுவேன். தெரிஞ்சு தான் பேசுகிறியா? மினி, அக்கா, அதான் அவன் கேட்குறான்ல, பார்க்க போகலாம், என்னையும் கூட்டு போ. ஏய், உன்னை யார் விட்டு போகிறேன்னு சொன்னது? நீயும் தான் என் கூட வர. மினி, எவா எவா, நீ அமைதியா இரு இந்த டைமில். அக்கா ப்ளீஸ்க்கா, என்னையும் கூட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ தானேக்கா ப்ராமிஸ் பண்ண யாராவது என் கூட வந்தால் நான் போகலான்னு. ப்ளீஸ்க்கா கூட்டு போக்கா. அம்மாயாக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி சரி, வாங்க போகலாம். அதான் என் அம்மாயா, வா போகலாம். லவ் யூ. எச்சி, வா போகலாம். அவன் அப்படியே திரும்ப அம்மாயாவோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே போகிறான். மினி, உன்னை நான் ஒரு நாள் கொல்ல போகிறேன் மினி. கொன்னுக்கோ, இது உந்து தான். அக்கா. எவா, என்ன சிரிப்பு உனக்கு? அமைதியா இரு எவா. எவா அப்படியே சிரிச்சுட்டே அவளும் வெளியே வரா. இங்கே ஆரியன் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஹைமின் சிரிச்சிட்டு வெளியே வரதை பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது, ஆனால் ஏன்னே தெரியல. ஏ பாடி கார்டு, நாங்கள் வெளியே போகிறோம், நீயும் வரேன்னா கூட வா. பிரின்சஸ் அம்மாயாவும் எவாவும் வராங்கன்னா நான் வந்து தான் ஆகணும். நீங்கள் என்னை கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை. ஹைமின் அப்படியே ஆரியனை பார்த்து முறைக்கிறான். ஏய், மரியாதை கொடுத்து பேச தெரியாது? நான் தான் யாருன்னு கேட்டல, இப்போவும் என்கிட்ட அப்படி தான் பேசுவியா? என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசினேன். உங்களுக்கு ஒரு வேளை தப்பாக கேட்டிருக்கலாம். ஹைமின்க்கு ஆரியன் பேசுறது கேட்டால் காண்டாவுது. அவன் அப்படியே ஆரியன் கிட்ட போகிறான். ஹைமின், என்ன பண்ணுற? ஏய், அது அது இல்லடி, இவன் தான். ஹைமின், போகலாம். ஆரியன், என்ன பண்ணுற? மன்னிச்சிருங்க பிரின்சஸ், நம்ம போகலாம். அவங்க 4 பேரும் அப்படியே பேலஸ்லேருந்து கிளம்புறதுக்காக கீழே வராங்க. அண்ட் அப்போ தான் அம்மாயாக்கு ஞாபகம் வருது அவளோட ஹார்ஸ் இல்லைன்னு. மினி, எவா, அலெக்ஸுக்கு தான் காயம் ஆயிடுச்சு, அவன் எப்படி வர முடியும்? ஆரியன் அப்படியே அம்மாயாவை திரும்பி பார்க்குறான். பிரின்சஸ் வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். அம்மாயாவும் சரின்னு ஆரியன் கிட்ட போகிறா. பட் அதுக்குள்ள ஹைமின் அவளோட இடுப்பு பிடிச்சி அவளை அவன் பக்கத்தில் இழுக்கிறான். மினி, என்ன பண்ணுற? ஏய், நான் இருக்கும்போது எங்கடி அவன் கூட போகிற? வா, என் ஹார்ஸில் வந்து இரு. அப்போது எவா எப்படி வருவா? இது என்ன கேள்வி? அவளும் என் கூட தான் வருவா. ஹைமின், என்ன விளையாடுறியா? அது எப்படி 3 பேர் போக முடியும்? விடு மினி, நான் ஆரியன் கூட போகிறேன். இல்லை, நீ என் கூட வர, அவ்வளோதான். ஆரியனும் இதை பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு அப்படியே செம்ம காண்டாகுது. அவன் அப்படியே காண்டா அவனோட ஹார்ஸில் ஏறி உக்காடுறான். அம்மாயாவும் இதை பார்க்குறா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எவா அப்படியே சிரிச்சுட்டே அம்மாயாவையும் ஹைமினையும் பார்க்குறா. இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கா, நீ ஹைமின் கூட போ, நான் ஆரியன் கூட வந்துக்கிறேன். எவா, என்ன எவா பேசுகிற? பரவாயில்ல, நீ ஹைமின் கூட போ, நான் அவன் கூட போய்க்கிறேன். அக்கா, பரவாயில்லக்கா, நீ ஹைமின் கூட போ, நான் ஆரியன் கூட போய்க்கிறேன். என்ன ஆரியன், நான் உங்கள் கூட வரலாம்ல? ஆரியன் திரும்பி எவாவை பார்க்குறான். ம் ம் வரலாம் பிரின்சஸ், வாங்க. ஆரியன் அப்படியே அவனோட கையை எவா கிட்ட நீட்டுறான். அம்மாய் அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கா. இப்போ போதுமா? அதான் எவா அவன் கூட போகிறாளே, வா என் கூட இரு. ஹைமின் அப்படியே அவனோட ஹார்ஸ்ல ஏறி உக்காந்துட்டு அம்மாயாவை பார்த்து கை நீட்டுறான். இங்கே ஆரியன் அதே மாதிரி எவாக்கு கை நீட்டுறான். பட் ஏன்னு தெரியல,
அம்மாயாக்கு ஆரியன் கூட போகணும் போல தான் இருக்கு. பட் அவளுக்கு வேற வழி இல்லை. ஸோ அவள் அப்படியே ஹைமின் கையில் அவளோட கையை வச்சு ஹார்ஸ் மேலே ஏறி உக்காடுறா. இங்கே அப்படியே ஹைமின் அம்மாயாவை பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறான். ஆரியன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இங்கே எவாவும் அப்படியே ஏறி உக்காடுறான். ஆரியனுக்கு செம்ம காண்டாகுது. அவன் அப்படியே கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் அவனோட ஹார்ஸ் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறான். ஏய், அந்த சோல்ஜருக்கு நம்ம எங்கே போகிறோன்னு தெரியுமா என்ன? அவன் பாட்டுக்கு முன்னாடி போகிறான். அதான் எவா அவன் கூட இருக்கால, அவள் சொல்லிப்பா. வா நம்ம கிளம்பலாம். ஓ, அதுவும் சரிதான். ஏய், நல்லா பிடிச்ச உக்காரி. நீ எனக்கு ஹார்ஸ் ஓட்ட சொல்லி கொடுக்காத, கிளம்பு. திமிரு பிடிச்சவ. இங்கே ஹைமினும் அப்படியே அவனோட ஹார்ஸ் எடுக்கிறான். ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பாட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.